Hello viewers, welcome to iTaste. So ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜேடர்பாளையம் பக்கத்தில் இருக்கோம், கொக்கராம்பேட்டை அப்படிங்கிற ஊர். ஸோ இந்த ஹோட்டல் காவேரி கறி விருந்து அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் கொக்கராம்பேட்டை டு ஈரோடு போகிற ரோட்லேயே இருக்குது. ஆக்சுவலாக வந்து இங்கே நான் வீடியோ பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணல, ஒரு சடனாக வந்தோம். போரை பார்த்தோன்னே ரைட் இங்கே போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ வாங்க, ஃபுட் எனக்கு நோ ஐடியா, எந்த ரிவ்யூ நான் பார்க்கல. ஸோ உள்ளுக்கு போயிட்டு ஃபுட்டை டேஸ்ட் பண்ணலாம், ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இடத்தையும் பார்க்கலாம், வாங்க. வணக்கம்ங்க, பேர் கோகுல ரவிக்குமாருங்க. எங்களுடைய காவேரி கறி விருந்து வந்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பக்கத்தில் இருக்க கொக்கராயன்பேட்டைங்கிற ஊரில் இருக்குது. கொக்கராயன்பேட்டை ஈரோடு சோலார் வழியாக போகிற சாலையில் இருக்குது எங்களுடைய ஹோட்டலில். மத்தியானம் 12 மணிலேருந்து நைட்டு 10:30 மணி வரைக்கும் நாங்கள் வந்து ஃபுட் எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்குறோம். மத்தியானம் வந்து சாப்பாடு, நாட்டுக்கோழி குழம்பு, மீன் குழம்பு, ரசம், மோரோடு நாங்கள் வந்து உணவும். அதுக்கு வந்து சைட் டிஷ் வேணுன்னா நாட்டுக்கோழி, பள்ளிப்பாளையம், சிந்தாமணி. அதேமாதிரி பிராய்லரில் வந்து நிறைய வெரைட்டி நாங்கள் வச்சுருக்கோம். ஈவினிங் வந்து சப்பாத்தி, நான், ரொட்டி, பன் பரோட்டா இந்த மாதிரி ஐட்டம் வச்சுருக்கோம். குழம்பு என்னென்ன குழம்புன்னு சொல்லி வச்சுருங்க. இது என்னது? அது வந்து சிக்கன் குழம்பு, தண்ணி குழம்பு. இது வந்து மீன் குழம்பு. இது ரசம். இது புளி தண்ணி, பச்சை புளி தண்ணி. பச்சைப்புளி ரசம். பச்சை ரசம். பள்ளிப்பாளையம். இது பள்ளிப்பாளையம். இது சிந்தாமணி. சிந்தாமணி எங்கே வச்சுருக்கோம். நாட்டுக்கோழியில் பள்ளிப்பாளையம் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அப்புறம் சிந்தாமணி 2 டிஷ்ஷஸும் வந்துருச்சு. குழம்பு வந்துருச்சு, ரைஸும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ரைஸ் சுட சுட இருக்குது. ஸோ டு பிகின் வித் நம்ம வந்து நாட்டுக்கோழி சிந்தாமணிலேருந்து ஆரம்பிக்கலாம். நாட்டுக்கோழி சிந்தாமணி. இது பள்ளிப்பாளையம். ஓகே, அதை இங்கே போட்டுக்கலாம். தேங்காய் பீஸெல்லாம் போட்டு பள்ளிப்பாளையம் செஞ்சுருக்காங்க. ஓகே, நான் குழம்புலாம் ஊற்றாமல் இந்த சிந்தாமணியில் இருக்க கிரேவியோடு நான் அந்த ரைஸை பசஞ்சு சாப்பிட போகிறேன். இன்னும் காரமாக சுருக்குன்னு இருக்குது. அந்த சில்லிஸோட ஃப்ளேவர் அப்படியே அந்த டேஷ் நல்லாவே தெரியுது. ரைஸோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. அந்த நாட்டுக்கோழி மீட் நல்லா ஹார்டான மீட், நல்லா வெந்திருக்குது. ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன், பட் இட் இஸ் குட். அப்படி இந்த மீட்லாம் வந்து அந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழி நல்லாவே தெரியுது. நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம் ஆல்மோஸ்ட் சேம் டேஸ்ட் தான். தேங்காய் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அந்த தேங்காய் பீஸும் கோகனட்டோட ஃப்ளேவர் நல்லாவே வருது. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்பைசினஸும் சிந்தாமணி அளவுக்கு ஸ்பைசினஸ் இல்லை, பட் டேஸ்ட் வைஸ் இட் இஸ் குட். சிக்கன் தண்ணி குழம்பு. நல்லா தின்னான கன்சிஸ்டன்சி, ஒரு கோழி ரசம் மாதிரி ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குது. ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாவே இருக்குது. மீன் குழம்பு போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யூஸ்வலாக நான் வந்து ஃபிஷ் குழம்பு பெருசாக சாப்பிட மாட்டேன், ஏன்னா அந்த புளிப்பு ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு நல்ல ஒரு ஃபிஷ் ஃப்ரையோட இது சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்.
பச்சை மிளகாய் ஓகே. இது வந்து பிராய்லரில் பச்சை மிளகா கறி. இது வந்து பச்சை மிளகா கறி. இதுவே நாட்டுக்கோழிலையும் செஞ்சு தருவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஏற்கனவே 2 நாட்டுக்கோழி டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணிட்டனால இது வந்து பிராய்லரில் கேட்டிருக்கோம். நல்லா அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரைஸுக்கு சாப்பிட்றதோட ஒரு ரொட்டிக்கு சாப்பிட்டா இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். பட் நெவர்தலெஸ் டேஸ்ட் இஸ் சூப்பர். இந்த அந்த டேஷ் ஆஃப் இந்த க்ரீன் சில்லி ஸ்பைசினஸோட அந்த சிக்கன் சூப்பராக இருக்குது. ரேட் வந்து சாப்பாடு வந்து 80 ரூபா நாங்கள் இது பண்ணுறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீல்ஸுக்கு வந்து சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, பச்சைப்புளி ரசம், தக்காளி ரசம் எல்லாமே நம்ம கொடுத்துட்றோங்க. நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பிளேட் கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் வரும். அது வந்து நம்ம 200 ரூபா, அதாவது நம்ம ரொம்ப நம்ம சுற்றுவட்டாரத்திலே வந்து நம்ம தான் கொஞ்சம் ரேட்டு வந்து கம்மியாக வந்து நம்ம பண்ணித்தரோங்க. ஸோ ஒரு 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 சூப்பர் ஃபுட்டு, ஒரு அந்தந்த மீல்ஸ் வித் பள்ளிப்பாளையம், சிந்தாமணி, அந்த பச்சை மிளகாய் கறி, எவ்ரிதிங் வாஸ் எக்ஸலண்ட். அந்த மீன் குழம்பு, கடைசியில் அந்த பச்சைப்புளி ரசம் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இவங்க மெனு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மெனுவெலாம் கிடையாது, ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிள் மெனு தான். பட் ஸ்டில் த ஃபுட் இஸ் ரியலி குட்னு வைங்களேன். நல்லா காரசாரமாக நல்லா சூப்பராகவே இருக்குது. இந்த இடத்தோட கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய் ஃப்ரம் iTaste.